எடுத்துட்டு வரும்போது இப்படி இருக்கும். டேய் என்னடா அது? லோட்டுலோஸ்கே எல்லாமே. ஓகே. டாடா டாடா டாடா. பெரி. இட்ஸ் a mulberry. சரி வா. சூப்பரா இருக்குதுமா. எறா நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. வீடியோவே அழகா எடுக்க மாட்டேன்றேன். அழகா காட்டணும். நான் வந்து 6 months தானே என் நண்டு சாப்பிட்றேன். அதனால தான் எனக்கு தலையெல்லாம் சுற்றுறது இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கேன். அதனால வந்து எல்லாருக்கும் காட்டுறதுக்கு. ஹலோ கைஸ், இன்னைக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நண்டு எறா எப்படி மேக் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. 2 பேரும் என்ன பண்ணுறீங்க காட்டுங்க. நண்டு வாங்குற இடத்துலயே கட் பண்ணி கொடுத்துருவாங்க ஓடெல்லாம் எடுத்து. அதுக்கப்புறம் வந்துட்டு எடுத்துட்டு வரும்போது இப்படி இருக்கும். ஓகேவா? பாடி பார்ட்ஸ்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் அலசிடணும். அப்படி போகலனாக்கா இப்படி கை வச்சு இப்படி எடுத்துடணும். அது என்னது காட்டு எடுத்துட்டு? அது என்னது குடல் அந்த மாதிரி சாப்பிட்டு எடுத்துட்டு கொஞ்சம் காட்டு எந்த மாதிரின்ட்டு. எல்லாம் ஃப்ளஷும் ஒயிட்டா இருக்கு, அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகும்ல எல்லாருக்கும். இந்த பாரு, இந்த மாதிரி இப்படி தொட்டாவே வருது பாரு. ஓகே ஓகே ஓகேவா? ஆரஞ்சு கலரா இருக்குமே, அதெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லையா? ஆரஞ்சு கலர்லாம் தேவையில்ல, அதெல்லாம் இருக்கலாம். அது என்ன ஆரஞ்சு கலர்? என்னமோ அது சாப்பிடுவாங்க. அப்படி வேணான்றவங்க அதையும் எடுத்துடலாம், இல்லைன்னா அதை விட்டுடலாம். இது ஃபுல்லாக க்ளீனாக இருக்குது பாரு. எல்லாத்தையும் இந்த மாதிரி இருக்கும்ல, இதெல்லாம் எடுத்துட்டு வரணும். எல்லாத்தையும் எடுத்துட்டா இந்த ஃப்ளஷ் மட்டும் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்க தேவையில்ல. ஓகே. அப்படி எடுத்துட்டு நல்லா அலசிட்டு இன்னும் ஒரு தடவை அலசிட்டோம்னாக்கா க்ளீன் ஆகிடுச்சு. உள்ள ஃப்ளஷ் மட்டும்தான் இருக்குது. ஃப்ளஷ் இருந்தால் இருக்கும், அப்படி இல்லைன்னா இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதை எடுக்கிறவங்க எடுத்துடலாம், இல்லை அப்படியே விட்டுடலாம். பாப்பா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு. ஐயோ பூச்சி வந்துற போகுது. ஐயோ அம்மா இது வீல இருக்குதுன்னா பயமா இருக்குல்ல. டேய் என்னடா அது? பூச்சி அம்மா. டேய் அது எப்படிடா தொடுற? கத்தக்கூடாது. அம்மா இப்போ என்ன எடுத்துட்டே இது. I going to club so many the water. அது the legs stink பண்ணு. அது finger ஏரா இருக்குதுல்ல, ஜஸ்ட் தலையை இப்படி பிச்சு போட்டுடணும். ஐயோ. அதுக்கப்புறம் இந்த தோல் இருக்கும், இந்த தோலை இப்படி பிச்சுட்டோம்னா பயமா இருக்குடப்பா. எல்லாம் க்ளீன் பண்ணி தர மாட்டாங்களா? தருவாங்க, ஆனால் அவங்க வந்து இது மட்டும் எடுக்க மாட்டாங்க. ஃபுல்லாக எடுத்துட்டாங்கன்னா க்ளீன் ஆகிடுதா. இதுக்கப்புறம் இது உள்ளார குடல் இருக்கும், அது மட்டும் எடுத்துடணும். ஸோ இதை இப்படி லைட்டாக இப்படி கீறி. இது எதுக்கு குடலை? இது மண்ணாக இருக்கும். ஓகேவா? இது கீறி அது நீட்டாக இருக்கும். இது மட்டும் எடுத்துடணும். ஓகேவா? இப்போ இவ்வளோதான் ஃபினிஷ். இதை ஜஸ்ட் அலசிட்டு போட்டுருவோம். பட் இது லாங் ப்ராசஸாக இருக்கே. லாங் ப்ராசஸ்னால் சாப்பிட வேணாமா? என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டு உழைச்சி கல்வி வச்சுட்டு இருக்கிறாரு. க்ளீன் ஆகிடுச்சா? ஓகே டன். இதையும் இப்போ சமைக்கணுமா? ஓகே. எப்படியா நல்லபடியா என்னோட பட்டு வாஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது எப்படி சமைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். நம்ம ரெடியா? ரெடி ஆகிட்டே இருக்குது. ஆயில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி ஊற்றலாம். இருங்க. இது நல்லெண்ணெய். நான் ஆக்சுவலி நண்டு செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இதுதான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இது இப்படியே சாய்ச்சி வச்சேன்னா கொஞ்சம் ஆயில் ஒழுகும், அதை எடுத்து போட்டுக்கலாம். ஓகே. நான் என்னோட இது வந்து என் ஃபேவரட் கடாய்ப்பா. இது ஆக்சுவலி நான் நண்டு செய்கிறதுக்குன்ட்டே வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இதில் நண்டு போட்டு செய்யும்போது நண்டு பெருசாக இருக்கும்ல, அது போட்டு செய்யும்போது நல்லா கொதிச்சு வரும். இந்த மாதிரி பெருசாக இருந்தால் தான் ப்ராப்பராக கொதிக்கும். ஓகே. இதில் தான் வந்து நம்ம நண்டு செய்ய போகிறோம். இப்போ வந்து தேவைப்படுற பொருள்பா, இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோ வீடியோ. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு அரைச்சது, மஞ்சள் தூள், பெப்பரு, மிளகாய் தூள், தனியா பொடி, சீரக பொடி. இது ஸ்பைசஸ்ஸு, அது கேட்டால் சொல்ல மாட்டேன்ற. இது வந்து முந்திரி பருப்பு, பச்சை மிளகாப்பா, கொத்தமல்லி, இது உப்பு, இது சீரகம், லோட்டுலோஸ்கே எல்லாமே.
ஓகே நவ் முறையா செய்யும் முறை என்னப்பா அப்பா ஃபயர் ஆகிடுச்சுட்டா. ஓகே கடாய் வச்சுட்டோம். திஸ் இஸ் கால் கடாய் வச்சுட்டோம். இப்போ நம்ம வந்து ஆயில் ஊற்ற போகிறோம். கடாய் சூடானதும் ஆயில் 2 கரண்டை ஊற்றவும். இப்போ நம்ம ஆக்சுவலி என்ன பண்ண போகிறோன்னா நண்டும் எறாவும் சேர்த்து பண்ண போகிறோம். சேர்த்துனா கிரேவிலாம் ஒன்று தான். ஓகே நண்டுக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்ற போகிறோம். எறாக்கு வந்து தண்ணி வந்து கம்மியாக ஊற்றுவோம். அது தொக்கு மாதிரி செய்ய போகிறோம். பட் மசாலாஸ்லாம் வந்து சேம் தான். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் 3 கரண்டி வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம்ப்பா, நல்லெண்ணெய். நம்ம எண்ணெய் பத்தலைன்னா கூட லாஸ்ட்டில் ஊற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ கேமரா அப்படியே இங்கே கொண்டு வாங்க. ஓகே ஸோ இது என்னோட அஞ்சரை பெட்டிப்பா. ஓகே இப்போ இதில் கொஞ்சம் கடுகு எடுத்து போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சு வருதுப்பா. ஸோ இந்த நேரத்தில் நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். இப்போ வந்து அப்படியே இந்த ஹோல் ஸ்பைசஸ் கவர் ஆகுதா? ஹோல் ஸ்பைசஸ் அப்படியே போட்டுக்கிறோம். ஓகே தெளிச்சிரும் மூஞ்சில் கொஞ்சம் தூரம் பார்ப்போம். இப்போ வந்து ஆனியன் கொஞ்சோண்டு ஆனியன் போட்டுக்கிறோம்ப்பா. ஒரே ஒரு ஆனியன் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மற்ற ஆனியன் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அப்போ தான் அதிகமாக கிரேவி வரும் அதுக்காக. ஸோ இந்த ஆனியன் வந்து ஃப்ரை ஆகட்டும் நல்லா. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன்ப்பா. அது வந்து நான் அப்படியே போட்டு போகிறேன். ஓகே இது வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த ஆனியனு தக்காளிலாம் அரைச்சிக்கணும்ப்பா. ஓகே நம்ம சும்மா சின்னதாக இப்படி கட் பண்ணிவிட்டு 1 நாளாக இதுக்குள்ளே போட்டு அரைக்க போகிறோம். அப்போ தான் நிறையா கிரேவி வரும்ப்பா. தக்காளி இதுக்குள்ளே போட்டுடலாம்ப்பா. ஓகே கட் பண்ண வச்சு தக்காளி எல்லாமே போட்டுட்டு இது பண்ணிடலாம். நான் கொஞ்சம் அரைச்சிட்டு அப்புறம் போடுறேன். இப்போ இது லோட் ஆகுது. ரிமைனிங்கும் போடுறேன் நான் அதிகமாக இருந்ததுனால. ஓகே ஸோ இங்கே பார்ப்பா இந்த மாதிரி அரைச்சிடுச்சு. ஓகே இப்போ வந்து இந்த விழுதை வந்து நம்ம அதுக்குள்ளே போட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி இஞ்சியும் பூண்டு வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன்ப்பா. இதை வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வருது ஆனியனை. ஸோ ஒரு 75% வெந்ததுக்கப்புறம் இது நம்ம போட்டுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் எல்லாம் வேகட்டும். ஓகே அந்த கேப்பில் வந்து நம்ம தேங்காயும் முந்திரியும் அரைச்சிக்கலாம்ப்பா. ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா அரைப்படும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னன்னா இந்த மாதிரி அரைச்சாச்சுப்பா. இதில் வந்து கொஞ்சம் வாட்டர் போட்டு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கலாம். தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். இது வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த ஆனியன் தக்காளி பேஸ்ட்டு இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி ஆனியன் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டோம்ல, இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்ல ஒரு மாதிரி எண்ணெய் பிரிகிற மாதிரி ஆகும்ப்பா. கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சு அந்த டைமில் நம்ம வந்து இந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது இங்கே பாரு இந்த மாதிரி பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாவே தண்ணி ஊற்றி பால் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் யூஸ்வலி என்ன பண்ணுவேன்னா வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சிட்டு அதோட பால் எடுத்து தான்ப்பா ஊற்றிருக்கிறேன். அப்புறம் நிறைய முறை செய்வோம்ல, ஸோ ஒரு டைம் ஒரு மாதிரி செஞ்சதில் இது வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சுப்பா. தேங்காய் கொஞ்சம் முந்திரி அதிகமாக போட்டு இந்த மாதிரி பால் அரைச்சி ஊற்றுனா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இது ஃபில்டர்லாம் பண்ணலை, ஏன்னா தேங்காய் கொஞ்சம் தானே எடுத்துருக்கோம், ஃபுல்லாக முந்திரி தான் இருக்குது. அதனால் அது அப்படியே ஊற்றுனா கிரேவி அதிகமாக நமக்கு கிடைக்கும், டேஸ்ட்டும் அவசரமாக இருக்கும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ்லேயே பாருப்பா கலர்லாம் சேஞ்ச் ஆகிட்டு கொதிச்சு வருது.
ஸோ இது இப்படியே கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தியா இது என்ன ரைஸ் சொல்லு? தெரியல. இது வந்து எங்கள் அப்பா நெல் வாங்கிட்டு உடச்சி எடுத்துகிட்டு வந்த ரைஸு. இன்னைக்கு வந்து எறாக்கும் நண்டுக்கும் நம்ம இந்த ரைஸ் தான் பண்ண போகிறோம். இது வந்து ஆக்சுவலி ஸ்வீட்டாக இருக்கும், தெரியுமா உனக்கு? இங்கே பாரு, இன்னொரு டெக்னிக் சொல்லித்தரேன். ஆக்சுவலி ரைஸுக்கு வந்து 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுவாங்கல்ல, ஆனால் இன்னொரு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட் சொல்லு? இங்கே பாரு, இந்த கையில் 2 இன்ச் இருக்கும்ல, 2 இன்ச்சு. ஸோ நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துக்கிறீங்களோ அந்த அரிசி போட்டுட்டு நல்லா கழுவிட்டு 2 இன்ச்சு அரிசிக்கு மேலே சம பண்ணிட்டு இந்த மாதிரி சம பண்ணிடணும்ப்பா. சம பண்ணிட்டு மாதிரி 2 இன்ச்சு ரைஸுக்கு மேலே 2 இன்ச்சு வருதா? இதுதான்ப்பா அளவு. இந்த மாதிரி வச்சானா கரெக்டாக ரைஸு உதிரி உதிரியாக சூப்பராக வரும். இது வந்து ஒரு டெக்னிக். இது வந்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாது, கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 5 நிமிஷத்துக்கு மேலே ஒரு 7 நிமிஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இதோ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாரு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து நாம் இந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலாஸோட நேம்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்ப்பா. நிஜமாக சொல்கிறேன், ட்ரஸ்ட் மீ, இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நண்டு செய்கிற மெத்தடு. இது செஞ்சிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே எல்லா பசங்களும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே மறுபடியும் கேட்பாங்க. ஒரு வாட்டி சொல்லிடு என்னென்ன எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு. அதான்ப்பா, தனியா பவுடரு, சீரக பொடி, பெப்பர் பவுடரு, அதுக்கப்புறம் காரம் நான் ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டதுனால மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்ம பாப்பா சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள், அவ்வளோதான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட அளவுலாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எண்ணெய் பற்றில கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான். எங்கள் வீட்டில் வந்து எண்ணெய் வந்து நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிருந்தேன். ஸோ அதுவே கொஞ்சம் பத்தாம தான் இருந்தது. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி செஞ்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இன்னும் ஒரு 1/2 கரண்டி வந்து ஊற்றினேன். நீங்கள் வந்து எப்படி உங்கள் வீட்டில் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சமைச்சிக்கலாம். இதில் மெயினான விஷயம் என்னன்னா, இந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிட்டு நம்ம எந்த அளவுக்கு நல்லா இப்படி நல்லா செஞ்சுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா குக் பண்ண விடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வரும்பா கிரேவி. ஓகேவா? கொஞ்சமா கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்பா நண்டுக்கு. அதனால நான் ஆட் பண்ணிக்கிறேன். செட்டிநாடு நண்டு தொக்குலலாம் ஐ திங்க் கருவேப்பிலை மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக அரைச்சிலாம் ஊற்றுறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தாளிக்கும் போது கருவேப்பிலை போட்டால் அது ஒரு மாதிரி டேஸ்ட் வரும். இந்த மாதிரி போட்டோன்னா அது ஒரு டேஸ்ட் வரும். ஸோ எனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும், அதனால இப்போ நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது இப்போது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. ஆக்சுவலி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், இல்லைனா லைட்டாக தீஞ்சிரும். ஸோ அடுப்பு ஸ்டிம்மில் வச்சு தான் நம்ம வந்து நல்லா வேக விடணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம உப்பு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து எங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போடுறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது கூட வந்து நம்ம பால் வந்து ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஊற்றணும்னு சொல்லிட்டு. பெரிய கிளாஸில் ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன்ப்பா. அப்போ தான் 1 kg நண்டுக்கு கரெக்டாக நண்டு வந்து முழுகணும். முழுகி 20 நிமிஷம் தலை கொதிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றணும். எல்லாமே சரியா இருக்கான்ட்டு கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கணும். சூப்பராக இருக்குது.
ஸோ இது வந்து சும்மா ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து நண்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நண்டுலாம் எடுத்து போட்டுடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி வாட்ரு வந்து இந்த நண்டு வந்து நல்லா முழுகணும் உள்ள. அது வரைக்கும் நம்ம வாட்ரு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ 20 நிமிஷம் இது நல்லா தலை கொதிக்கணும். லிட்டு வந்து கவர் பண்ண வேணாம், ஓப்பன் இதுலேயே கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ஆனால் அப்பப்போ பார்த்துக்கணும் தீஞ்சி போகாத மாதிரி. இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸ் வந்து முக்காக்கு வச்சு கொதிக்க விடலாம். இப்போ என்னன்னா நம்ம சேம் விழுது தான் வந்து எறா பண்ணுறதுக்கும் எடுத்துருக்கோம். ஓகே, நம்ம இப்போ சைட் பை எறா போட்டுடலாம். எறா போட்டு கொதிக்க விட்டுடலாம். ஓகேவா? எறா தொக்குக்கு வந்து வாட்டர்லாம் ஆட் பண்ண வேணாம். எறாவே கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதனால வந்து தண்ணிலாம் வந்து எதுவும் ஆட் பண்ண வேணாம். அதே கிரேவி, அதே சேம் விழுது தான். இதுக்கு நண்டுக்கெல்லாம் என்ன போட்டோமோ அந்த கிரேவியே நான் கொஞ்சம் எடுத்து தான் எறா ஆட் பண்ணுறேன். எல்லாமே சேம். ஒன்று இதில் வந்து தண்ணி நம்ம ஆட் பண்ண மாட்டோம். நண்டுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணுறோம். ஏன்னா நண்டு தண்ணி விடாது, எறா வந்து தண்ணி விடும். அதனால தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம குழம்பு மாதிரி கொஞ்சம் வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த கிரேவி மாதிரி வேணும், இல்லை கொஞ்சம் கட்டியாக தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்ற வேணாம். பட் அகெயின் இதுவுமே நல்லா 20 நிமிஷம் குக் ஆகணும். இது வந்து அடுப்பு கம்மி வச்சுட்டு நம்ம குக் பண்ணணும். எந்த சீ ஃபுட் எடுத்தாலுமே தலைன்னு சொல்லிட்டு 20 நிமிஷம் குக் ஆகணும். ஓகேவா? வாசனை நல்லா வருது. சூப்பராக இருக்கா? ஸ்மெல்லு நல்லா. அந்த வாசனை நல்லா வருது. தான்வி கேட்டுட்டு இருக்கிறா ஸ்மெல்லு பார்த்துட்டு. 20 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எறா தொக்கும் 20 நிமிஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. யமி நண்டு கிரேவி சொல்லிக்கலாம், தொக்கு சொல்லிக்கலாம், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். நிஜமா சொல்றேன், சீரியஸா இதை ஒரு வாட்டி சாப்பிட்டீங்க வாமிட் எடுத்துருவீங்க. எவ்வளோ டேஸ்டா இருக்கும் தெரியுமா? நீ அப்புறம் கேட்கவே கூடாது இனிமே. சரி அப்புறம் செஞ்சே தரமாட்டேன். சாப்பிட்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. சரியா? இது சூப்பரான ஒரு நண்டு தொக்கு. இப்போ என் பொண்ணு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நாம போய் சாப்பிடுவோம். வெயிட் பண்ணு. எறா தொக்கு காட்ட வேணாம். இங்க பாருடா, செமையா ரெடி ஆயிடுச்சு. இங்க பாரு, ரெடி ஆயிருக்கு பாத்தியா? ஒரு புடி பிடிப்போம் இப்போ. ஆனா நான் யாரா சாப்பிட மாட்டேன், நண்டு தான். ஸோ என்னன்னா, உனக்கு ஒன்று தெரியுமா சிவா? இப்போ ரீசெண்டாக எனக்கு தலையெல்லாம் சுற்றுறது இல்லைல்ல. நான் வந்து 6 மந்த்ஸாக தானே என் நண்டு சாப்பிட்றேன். அதனால தான் எனக்கு தலையெல்லாம் சுற்றுறது இல்லை. ப்ளஸ் வந்து நிறையா பெனிஃபிட்ஸு நண்டில் வந்து நிறையா அயன் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, கால்சியம் இருக்குது. ஸோ ஓவரால் ஹெல்த் வந்து இது நல்லா சரி பண்ணும். இன்னொன்று என்ன, ஹார்ட்டுக்கு கூட இது நல்லதான். ட்ரைக்ளிசரைட்ஸ்லாம் இருக்கிறதுனால அந்த ஏதோ கொலஸ்ட்ரால்லாம் குறைக்குமா ஏதோ. ஸோ ஓவரால் இது எல்லாத்துக்குமே நல்லது. இறால வந்து ரிச் ப்ரோட்டீன் இருக்குப்பட்டோம். ஆக்சுவலி இது வந்து குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தாங்கன்னா சூப்பராக குண்டாவாங்க. ப்ரோட்டீன் சத்து வந்து கம்மியாக இருக்கிறவங்களாம் வந்து இது இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சீ ஃபுட்லேயே வந்து தி பெஸ்ட்டுனா நான் வந்து நண்டை சொல்வேன். நண்டு வந்து வெஜிடேரியனாக இருக்கிறவங்க கூட ட்ரை டு இன்க்ளூட் நண்டு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் ஆக்சுவலி கொஞ்சம் வெஜிடேரியனாக தான் இருந்தேன். பட் நண்டு இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் ஓவரால் ஹெல்த் சூப்பர் ஆயிடுச்சு. குட்டவாயும் சூடாக இருக்குதுப்பா. எதுக்கு இப்படி வச்சிருக்கேன் பா? இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கேனா, அதனால வந்து எல்லாருக்கும் காட்டுறதுக்குப்பா. தெரியுதா நல்லா? இப்போ அழகாக எடுத்து கொடுப்பா. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன். நீ எப்படிதான் வீடியோவே அழகாக எடுக்க மாட்டேன்ற. அழகாக காட்டணும். அழகாக சமைச்சதை அழகாக காட்டு. சரியா? ஓகே. நான் சொல்லல உதிரியாக ஆகும்னு சொல்லிட்டு ரைஸு பார்த்தியா? அந்த அளவு கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உதிரி ஆகும். பட்டு இங்கே பாரு, இங்கே பாரு. இந்தா சரி, சாப்பிட்றியா?
பிளாக்பெரியா? ஓகே, தேங்க்யூ ஃபார் பிளாக்பெரி. இல்லைம்மா, இது பிளாக்பெரியா? இது மல்பெரி. மல்பெரி, இட்ஸ் மல்பெரி. சரி வா, சரி வா, இந்தா வச்சுக்கோ. வச்சுக்கோ. வச்சு கச்சி சாப்பிடு. கச்சி கச்சி சாப்பிடு. எப்படிப்பா இருக்கு? சூப்பரா இருக்குதுமா. எறா நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது. தொக்கோட சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ ருசியா இருக்கு. பா சும்மா வீடியோக்காகலாம் சொல்லாதுப்பா. நிஜமா சொல்றேன், நல்லா இருக்குது. நல்லா காரம், உப்பு எல்லாம் சூப்பரா இருக்கு. ஓ, நல்லா பஞ்சு பஞ்சா இருக்குது எறா. அப்போ நம்ம வியூவர்ஸ் ட்ரை பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அருமையா இருக்கும். ஆமாவா? அம்மா எப்படிமா இருக்குது? நான் எப்படி வருமோன்னு நினைச்சேன்ப்பா. பரவாயில்ல, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகேப்பா. வேற என்ன, என் ஹஸ்பண்டே வந்து சொல்லிட்டாரு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு அழகான ஒரு ரெசிபிலாம் பார்க்கலாம். பாய் பாய்.